அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முட்டை வச்சு ஒரு புட்டிங் தாங்க செய்யறேன். அதாவது நான் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி இந்த ரெண்டுல ஏதாச்சும் எதுலையாச்சும் செய்யலாம். நான் வந்து கருப்பட்டியில தான் செய்யறேன். இது எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து இந்த பவுல்ல வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பாலும் சேர்த்து தாங்க நான் செய்ய போகிறேன். நான் பாலுக்கு பதில் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வந்து நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டியே இல்லை முட்டை வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நல்லா அந்த முட்டையை வந்து அடிச்சுக்கணும். இப்போ இதில் கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறேன். நான் கருப்பட்டி வந்து நான் நல்லா உடச்சிட்டு இதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடணும். இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிடணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்காங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இதை கடைசியாக வந்து வடிகட்டிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கீழே தரிச்சுக்கிறதால அந்த ஜல்லடையில் வந்து வந்துடும். இப்போ இது நல்லா அடித்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது நாட்டு சக்கரையில் செய்யலாம், அப்புறம் வந்து கருப்பட்டியில் செய்யலாம், அப்புறம் நாட்டு வெல்லத்துலேயும் செய்யலாம். இந்த 3லையுமே நல்லா இருக்கும். கருப்பட்டியில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து கருப்பட்டியில் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இது எப்படி என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த ஜல்லடை வச்சுட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாட்டு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு மேலே இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சிடுறேன். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 10-20 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து பார்த்துடலாம். பாருங்க இது வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதை எடுத்தாச்சு. இது எப்படி வந்திருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க சூப்பரான எக் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. எக்கு தேங்காய் பால் சேர்த்து புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.